இந்த தேர்தல் அறிக்கையினோட சிறப்பான முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். முதலமைச்சர் இந்த காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்துகிறது. இதில் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறப் போகிறார்கள். இது நல்ல விஷயம் தானே? ஆமாம். அது மட்டும் இல்லை, மகளிர் உரிமை தொகையை நம்ம 2000ஆக உயர்த்துவதற்கு உறுதியளித்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். இது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஆண்டு வருமானம் 5 லட்சமாக இருந்துச்சுன்னா 5 லட்சத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம்ங்கிறத இருந்தது. இப்போ அதை 10 லட்சமாக வசதியிருக்கோம். ஓகே. அப்போ அது ஒரு பெரிய சப்போர்ட்டு தானே. நீங்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத இலவச பம்பு செட்டுகள் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நிதி உதவி 1500ஆக உயர்த்தப்படும். நீங்கள் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். அப்படின்னா விவசாயிகள் எவ்வளோ தூரம் இதில் பயன்பெறப் போகிறார்கள். நீங்கள் முதியோர் உதவித்தொகையை 1200லேருந்து 2000ஆக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500லிருந்து 2500ஆக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்கள் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000, நீண்டகால பயிர்களுக்கு 27000, மானாவாரி பயிர்களுக்கு 12000 என உயர்த்தி வழங்கப்படும். 18 லட்சம் கோடி அந்நிய முதலீடுகளை ஈர்த்து 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க முயற்சிகள் எடுக்கப்படும். இந்த வருஷம் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பிஎஃப்இஎஸ்ஐ செக்டரில் நீங்கள் வெரிஃபை பண்ணினீங்கன்னு சொன்னால் பிஎஃப்இஎஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு 28 லட்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம். அப்போ அது எல்லாமே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைத்ததற்கான ஆதாரம் நம்மக்கிட்ட இருக்குது. வாயில் 10 பொதுவாக பேசிட்டு போகிறது திமுக கிடையாதுங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு 5 ஆண்டுகளுக்குள் மடிக்கணினி முழுமையாக வழங்கப்படும். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி மேற்கொள்ளும் 5 லட்சம் மாணவர்களுக்கு 6 மாத பயிற்சியுடன் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே மாதிரி அடுத்த 5 ஆண்டுகளில் 10000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அனைத்து கல்லூரிகளிலும் வைஃபை வசதியுடன் கூடிய டிஜிட்டல் கற்றல் மையங்கள் உருவாக்கப்படும். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், மேற்கு மாவட்ட சிறப்பு வளர்ச்சி திட்டம், தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் ஆகியவை 20000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இது ஒரு சிலவற்றை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கேன். அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களித்து வருகிறது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம்.